Hello students, இன்னைக்கு chapter 4 inverse trigonometry functionsல exercise 4.1ல 4, 5, 6, 7 பார்க்கலாமாப்பா. மதிப்பு காண்க, find the value of 2 questions கொடுத்திருக்கா. So first question பாருங்க, sin inverse of sin of 2 pi by 3 இருக்கு. So sin inverse of sin x equal to x varies from minus pi by 2 to plus pi by 2 அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு sin inverse of sin of 2 pi by 3 so equal to 2 pi by 3 it does not belong to the domain minus pi by the closed interval minus pi by 2 to plus pi by 2 okay va so 2 into pi by 3 pi by 3 அப்படினா 60 degree டாமா pi னா 180 so divided by 3 பண்ணீங்கன்னா 60 so 2 into 60 ங்கிறது 120 இது வந்து above 90 below 180 இல்லையா so இது செகண்ட் குவாட்ரண்ட்ல வருது இரண்டாவது கால் பகுதியில so 180 minus 60 அப்படின்னு போட்டால் நமக்கு 120 கிடைக்குமா ஸோ இது சைனில் இருக்கனால சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டாடா செகண்ட் குவாட்ரண்ட்னா சில்வர் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவு ஓகேவா ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டா ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் 60 அப்படின்னா நமக்கு sin 60 sin 60னா sin pi by 3 அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பையனா 180 pi by 2னா 90 pi by 3னா 60 pi by 4னா 45 pi by 6னா 30 ஸோ sin inverse of sin of 2 pi by 3 வந்து இப்போ என்னவா மாற்றிட்டோன்னா sin inverse of sin pi by 3 அப்படின்னு மாற்றிட்டோம் therefore நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி pi by 3ன்னு போட்டுடலாம் இந்த pi by 3 வந்து இந்த டொமைன்குள்ளே இருக்குது pi by 3 belong to the domain the closed interval minus pi by 2 to plus pi by 2 ஓகேவா போன கொஷின் வந்து அதாவது மைனஸ் 90 டு ப்ளஸ் 90க்குள்ளே இருக்கணும் போனது 2 pi by 3 இல்லை இப்போ நான் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாச்சு pi by 3ன்னு ஸோ இது வந்து அந்த டொமைன்குள்ளார இருக்குது ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் pi மைனஸ் pi by 3னா இது எல்சியம் எடுத்திங்கன்னா என்னடா 3 pi மைனஸ் பையா அப்போ 2 pi by 3 ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா sin theta so sin pi by 3 so sin inverse of sin na x ன்னு போடுற sin inverse of sin x னா x ன்னு போடுற மாதிரி sin inverse of sin pi by 3 வந்து pi by 3 இது belong to the domain வந்து the closed interval minus pi by 2 plus pi by 2 second one பாருங்க sin inverse of sin na 5 pi by 4 இருக்கா இது வந்து does not belong to the domain அந்த 5 pi by 4 ஓகேவா pi by 4னா 45 டிகிரின்னு இப்போ தானே சொன்னேன் ஸோ 5 into 45 மல்டிப்ளை பண்ணுறச்சு 225 அப்படின்னு கிடைக்கும் இது வந்து above 180 பட் below 270 above 180 பட் below 270 ஸோ இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது நமக்கு சரியா ஸோ 180 + 45 நமக்கு பண்ணுறச்ச வந்து 225 அப்படின்னு கிடைக்கும் இது வந்து சைன் ஃபங்க்ஷனில் இருக்கனால சைன் ஆஃப் 180 + டீட்டா இது தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறனால அதில் பார்த்தீங்கன்னா ஆல் சில்வர் டீங்கிறனால டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ் ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவில் வரும் சரிங்களா ஸோ மைனஸ் சைன் டீட்டா இப்போ நமக்கு டீட்டாங்கிறதுக்கு பதில் இப்போ 45 வரும் ஸோ சைன் ஆஃப் 180 + 45 ஈக்குவல் டு மைனஸ் சைன் 45 ஆர் மைனஸ் சைன் pi by 4 ஓகேவா ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் அந்த 5 pi by 4க்கு பதிலாக நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் pi by 4 அப்படின்னு மாறிடுது இந்த மைனஸ் வெளில கொண்டு வந்துடலாம் ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா அந்த கான்செப்ட் படி மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் pi by 4 therefore மைனஸ் pi by 4 அப்படின்னு போட்டாச்சு இது பிலாங் டு த டொமைன் minus pi by 2 to plus pi by 2 ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரிஞ்சிருச்சா செகண்ட் கொஸ்டின் போகலாமா ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸின் எந்த மதிப்பிற்கு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 90 மைனஸ் 90 அது மாதிரி ப்ளஸ் 1 மைனஸ் 1லாம் மார்க் பண்ணியாச்சு ஸோ நம்ம -1 to +1க்கு இந்த கிராஃப் வந்து ரீச் ஆகுது ஸோ -1லேருந்து ஆரம்பிக்குது எக்ஸோட வேல்யூஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ மிஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போடுறீங்க இது வந்து y = sin x ஓட கர்வு ஓகேவா
-1லேருந்து ஆரம்பித்து +1க்கு போகுது. அடுத்த டயக்ராம் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடது. இப்போ இந்த அப் அண்ட் டவுனில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் +π/2 -π/2ன்னு போட்டிருக்கேன். இது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -1 to 1 போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு டயக்ராம் வந்து இப்படி போகுது. இது வந்து y = sin inverse of x. அது அப்புனா டவுன்னா அப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த sin xக்கும் sin inverse of xையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஓவரால் போடுறேன். இது வந்து சேர்த்து போடுறேன். ஒரே பிக்சரில் ரெண்டுத்தையும் போடுறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y = x. ஸோ இப்போ போடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடது. இப்போ போடுறக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடது. இப்போ போடுறது வந்து சைன் எக்ஸோடது. ஃபஸ்ட்டு போட்டது சைன் இன்வர்ஸு, செகண்டாக போட்டது சைன் எக்ஸோடது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நான் போட்டேன் இல்லையா, இது வந்து இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடது. பட் மிஸ் வந்து சைன் எக்ஸ்ன்னு மாற்றி போட்டிருக்கேன். அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. செகண்டாக போடுறேன் பாருங்கள், இதுதான் சைன் எக்ஸு. மிடில் இருக்க அந்த கோடு வந்து y = x. ஓகேவா? சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்லிட்டேன். பட் வந்து நான் எழுதுனது தப்பாக எழுதியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ y = sin inverse of x இன் வரைபடமானது y = x எனும் கோட்டினை பொறுத்து y = sin x, x varies from -π/2 to +π/2 வின் வரைபடத்தின் மீதான பிம்பம். மேலும் சைன் சார்பும் மற்றும் நேர்மறை சைன் சார்பும் ஆதியை பொறுத்து சமச்சீராக உள்ளன. The graph of y = sin inverse of x is the mirror image of the graph of y = sin x. X varies from -π/2 to +π/2 in the line y = x and also shows that the sine function and the inverse sine function are symmetric with respect to the origin. இதானால் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிங்கன்னா போதும். சரிங்களா? 3 டயக்ராமையும் வரைஞ்சிட்டு intersect only at origin. Therefore x is equal to 0. ஆதியில் மட்டும் வெட்டும். Therefore x is equal to 0 அப்படின்னு மட்டும் எழுதிருங்க போதும். சரியா? அடுத்தது 6th கொஷின் பாருங்கள். அதில் 2 கொஷின் இருக்குது. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங். பிறும் வருவனவற்றிற்கு சார்பகம் காண்க. ஸோ 2 கொஷினில் ஃபஸ்ட்டு ஒன்றை பார்க்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. சைன் எக்ஸோட சார்பகம் வீச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2, ரேஞ்ச் வந்து -1 to 1. அது மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to 1, அதோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து -1 to 1, இது நமக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு நான் இந்த கொடுத்துருக்க கொஷின் இருக்குல்ல, x² + 1 / 2x இன்ஈக்வாலிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இது தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ -1 ≤ x² + 1 / 2x, இதை க்ராஸ் பண்ணுறச்ச -2x ≤ x² + 1 ஒரே சைடாக கொண்டு வரேன். ஸோ 0 ≤ x² + 2x + 1 ஆகிடுது. இது a + b the whole square ஃபார்மில் இருக்கனால 0 ≤ x + 1 the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா முதல் ஸ்டெப் தான் கிடைக்கும். இதுக்கு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இது வந்து இப்படி மாற்றி இருக்கேன், அவ்வளோதான். ரெண்டும் both are சேம் தான். 0 ≤ x + 1 the whole square or x + 1 the whole square > 0, ரெண்டும் சேம் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறச்சு x + 1 > 0 எடுத்து, therefore x > -1. அடுத்து செகண்ட் ஒன்று அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணுறேன். x² + 1 / 2x > 1ன்னு. ஸோ 2x அங்கே போயிடுது. அடுத்த ஸ்டெப்பில் இங்கிட்டு வரச்சு x² - 2x + 1 > 0 அது. இது a - b the whole square படி இருக்கனால x - 1 the whole square > 0. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறச்சு x - 1 > 0 therefore x < 1. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதுறச்ச -1 < x < 1 அப்படின்னு போட்டாச்சு இன்ஈக்வாலிட்டி படி.
ஓகேவா, அந்த மாதிரி எழுதியாச்சு. கம்பேர் பண்ணி -1 less than or equal to x less than or equal to 1. Therefore the domain சார்பகம் வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. ஓகேவா. அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாம். we know that the domain of sin inverse of x வந்து -1 to 1, க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. செகண்ட் கொஷின் பாருங்கள், இதே தான். ஸோ இதே மாதிரியே இந்த -1 less than or equal to 2x -1 less than or equal to +1 போட்டு எழுதும் இன்இக்வாலிட்டி படி. the domain of sin inverse of x வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. ஸோ இன்இக்வாலிட்டி படி இது எழுதியாச்சு. ஸோ இந்த சென்டரில் 2x -1 இருக்குல்லடா, அந்த -1 இங்கிட்டு ரெண்டு பக்கட்டும் வராச்சு, சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ -1 + 1 less than or equal to 2x less than or equal to 1 + 1. ஸோ 0 less than or equal to 2x less than or equal to 2 அப்படின்னு மாறிடுது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறச்ச 0 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு கிடச்சிடுச்சு. therefore the domain சார்பகம் வந்து 0 to closed interval 0 to 1. therefore the domain சார்பகம் the closed interval 0 to 1. ஓகேவா. அடுத்த 7th கொஷின் போகலாமா. find the value of sin inverse of sin 5 pi by 9 cos pi by into cos pi by 9 plus cos 5 pi by 9 into sin pi by 9 அப்படின்னு இருக்கு. ஓகேவா. இதுக்கு வந்து இந்த ரிசல்ட் என்னென்னு வச்சுக்கோங்க. sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b. so sin of 5 pi by 9 into cos pi by 9 plus cos of 5 pi by 9 into sin pi by 9. ஸோ ஏங்கிறது 5 pi by 9, பிங்கிறது 5 by 9 அப்படின்ட்டுருக்கா. ஸோ சைன் ஆஃப் ஏங்கிற இடத்துல 5 pi by 9 போட்டுருங்க, பிங்கிற இடத்துல pi by 9 போட்டுருங்க. இப்போ அந்த கொஷினை காப்பி பண்ணுங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. sin pi by 9 into cos pi by 9 plus cos 5 pi by 9 into sin pi by 9 equal to sin inverse of, இதை தான் நம்ம என்ன நோட் பண்ணி வச்சுருக்கோம், sin of 5 pi by 9 plus pi by 9 அப்படின்ட்டு. ஸோ sin inverse of sin அது ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம்ங்கிறனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 6 pi by 9 ஆகிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறச்ச சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 pi by 3 அப்படின்னு ஆகிடுது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே அதான் பார்த்தோம். 2 into pi by 3 அப்படின்னா pi by 3னா 60. ஸோ 2 into 60 வந்து 120. இது above 90 below 180. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா. ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் 60 அப்படின்னா அந்த 120 கிடச்சிரும் இல்லையா நமக்கு. அதனால் -180 minus 60ல் போச்சுன்னா நமக்கு 120 கிடைக்கும் இல்லையா. இது செகண்ட் குவாட்ரண்ட்டுங்கனால சைன் 60 ப்ளஸ்ஸு தான் வரும், ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு வந்து சில்வர், அதனால் சைன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ sin pi by 3 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 pi by 3க்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் pi by 3 அப்படின்னு போடுறோம். therefore pi by 3 இது belong to the domain the -pi by 2 to +pi by 2. ஓகேவா. Thank you students.